வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பானவர்களே, இவ்வுலகில் ஒரு மனிதன் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல மனிதனிடத்தில் உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உபதேசம் என்றால் என்ன? அரபு மொழியில் நசீஹத் என்று சொல்லுவார்கள். யதார்த்தத்தில் நசீஹத் என்பது விரிவான அர்த்தம் கொண்ட வார்த்தையாக இருக்கும். இராதத்துல் கைரில் கைர், பிறர் நலம் நாடுதல். ஆக உபதேசம் என்பதே பிறர் நலம் நாடுவதற்குத்தான். இந்த உலகிற்கு வந்த எல்லா நபிமார்களும் தங்களுடைய கௌமுக்காக வேண்டி உபதேசம் செய்தார்கள், நன்மையை தான் நாடினார்கள். ஹதரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், லகத் அப்லகுத்துக்கும் ரிசாலத்த ரப்பி, என் அருமை சமூகமே, என் ரப்பினுடைய தூது செய்தியை உங்களுக்கு நான் எத்தி வைக்கிறேன். வனஸஹ்து லக்கும், உங்களுக்கு நன்மையை தான் நாடுகிறேன். வலாக்கில்லா துஹிப்பூன நாசிஹின், என்றாலும் உங்களுக்கு நன்மை நாடக்கூடியவர்கள் நீங்கள் விரும்பவில்லை. இன்னும் இந்த நசீஹத் என்பது, நசீஹத் செய்யக்கூடியவர்களை இக்காலகட்டத்தில் பூமரங்கில் என்று சொல்லி கேலி செய்கிறார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறார்கள். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நசீஹத் செய்யக்கூடியவர்கள் 3 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். முதல் விஷயம் என்பது, நாம் யார் நன்றாக இருக்க வேண்டும் என்று நசீஹத் செய்கின்றோமோ அந்த மனிதர் நம்முடைய நசீஹத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறாரா என்பதை சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த காலம் என்பது மிகவும் மோசமானது. நாம் எல்லாம் அறிந்ததுதான். சென்ற மாதம் 15 வயது சிறுவர்கள் 4 பேர்கள் ஒரு நபரை சராமரியாக வெட்டினார்கள். என்ன காரணம்? அந்த சிறுவர்கள் போதையில் இருந்தார்கள். அந்த நிலையில் போதை என்பது தவறு என்பதை சொல்லாமல் சொல்லதின் காரணத்தினால் அந்த நபரை சராமரியாக வெட்டி அவனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றினார்கள். ஆக முதல் விஷயம், நாம் யாருக்கு நலம் நாடுகின்றோமோ அந்த நபர் நம்முடைய உபதேசத்தை கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்யும் பொழுது அதை உபதேசம் போன்றே செய்ய மாட்டார்கள். ஒரு நெளிவு சுழிவுடன், ஹிக்மத் என்ற நுட்பங்களுடன் அவரை புகழ்ந்து பேசியவாறு செய்வார்கள். ஒருமுறை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு தொழுகை தொழக்கூடியவராக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அதை விட்டு விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் அவரை காண்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் புகழ்ந்து பேசியவராக சொன்னார்கள், அப்துல்லா ரஜுலுன் சாலிஹுன், அப்துல்லா சாலிஹான மனிதர், சாலிஹானவர்களில் இவரும் ஒருவர். சொல்லிட்டு சொன்னார்கள், லவ்கான யகூமு பில் லைல், அந்த இரவு தொழுகை தொழுதால் நன்றாக இருக்குமே என்று சொன்னார்கள். நபி அவர்கள் சொல்ல வரும் செய்தி என்னவென்றால், அவரை கூப்பிட்டு நீ இனி இரவு தொழுகை தொழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆர்டர் ஃபார்மில் சொல்லும் பொழுது அவர்கள் கேட்க மாட்டார்கள். எனவே தான் நபி அவர்கள் புகழ்ந்த வண்ணமாக மென்மையாக சொன்னார்கள். நான் சொல்ல வரும் செய்தி 3வது செய்தி, மென்மையாக சொல்வது. உபதேசம் செய்யக்கூடியவர்கள் மென்மையை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலேயே கொடுங்கோல் மன்னன் என்று பெயர் பெற்ற ஃபிரௌனிடத்தில் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பேச சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், ஃபகூலா லஹு கௌலன் லையினன், நீங்கள் இருவரும் இடத்தில் பேசும் பொழுது மென்மையாக பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், உபதேசம் செய்யக்கூடிய நாம் மூசா அலைஹிஸ்ஸலாமை விட சிறந்தவரும் அல்ல. நாம் யாருக்கு உபதேசம் செய்கின்றோமோ அந்த நபர் ஃபிரௌனை விட மிக மோசமானவரும் அல்ல. இந்த இரண்டும் இங்கு கவனிக்கத்தக்கது. ஆக இந்த 3 விஷயங்களை உபதேசம் செய்யக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டும். இன்னும் சொல்லுவார்கள், உபதேசம் செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய குறைகளாக இருந்தாலும் அதை நிறையாக சொல்லி செய்ய வேண்டும். நம்முடைய உஸ்தாத்மார்கள் நமக்கு உபதேசம் செய்யும் பொழுது நம்முடைய நிறையை மட்டும்தான் சொல்லுவார்கள், குறையை சொல்லி காட்ட மாட்டார்கள். அதை சூசனமாகத்தான் சொல்லுவார்கள். இன்னும் இந்த உபதேசம் செய்வது என்பது ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வானத்தில் உள்ள மலக்குமார்கள், பூமியில் கடலில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும், பொந்தில் இருக்கக்கூடிய எறும்பு உட்பட ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு தருகிறதாம். அது என்ன மனிதன்? நபி அவர்கள் கூறினார்கள், லா யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸி அல் கைர், மக்களுக்கு நன்மையை சொல்லி தருபவர்களுக்கு வானத்தில் உள்ள மலக்குமார்கள், பூமியில் இருக்கக்கூடிய கடலில் உள்ள அனைத்து உயிரினங்களும், பொந்தில் இருக்கக்கூடிய எறும்பு உட்பட ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறது என்று சொன்னால் மக்களுக்கு நல்லதை சொல்லி தருப்பணும். அப்படிப்பட்ட நல்லதை சொல்லி தருப்பனாக அல்லாஹ் தஆலா நம்மளை ஆக்கி அருள் புரிவாக என்ற நல்ல துஆக்களுடன் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.